ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரன் வித் த விண்டோட எபிசோட் 3க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹைஜி காலங்காத்தால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வெளியே நிக்க வச்சிட்டா. இன்னைக்கு நம்ம இந்த டாமகமா ரிவர் வரைக்கும் ரன்னிங் ஓட போறோம். உங்களோட லெவல்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கான ஷெட்யூல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். ஒரு நாள் வந்ததுனால எல்லா நாளும் வந்துரும்னு சொல்லிட்டு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் சொல்றான். யூகி கூரஹராவை பார்த்துட்டு நீ இங்க வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு சொல்றான். நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நாள் தான் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்றான். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி எல்லாரையும் கூப்பிடுறான். நேரா பிரின்ஸ் இருப்பா இரு டாமகாமா ரிவர் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா ஒன்னு ஒன்லி அது ஒண்ணுதானே இங்க இருக்குது அப்படின்னு சொல்றான். அது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கேக்குறான். உனக்கு நல்ல ஜியோகிராஃபி கூட தெரியுமா பிரின்ஸ்? பரவாயில்ல வா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இரு அதெல்லாம் வேணாம், இங்க இருந்து போறது 5 கிலோமீட்டர் வர்றது 5 கிலோமீட்டர் அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஓட சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். அந்நேரம் கூட வர மட்டும் அப்படியே வேமா ஓட ஆரம்பிச்சிடறான். இவங்களும் வாசல் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள சம ஸ்பீடா கிராஸ் பண்ணி போயிடுறான். இவன் அப்புறம் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் ஹைஜி அதெல்லாம் நீங்க பாக்க வேணாம், உங்களோட ஓன் பேஸ்ல மட்டும் நீங்க ஓடுங்க, கமான் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பத்தி விட்டுறான். ஆனா பிரின்ஸ் மட்டும் ஓட மனசே இல்லாம அதே இடத்துல அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. சத்தியமா என்னால முடியாது, ஆள விடுறா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி நீ இப்ப ஓட போறியா இல்ல வீட்டை விட்டு வெளியே போறியா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி அவன் லக்கேஜ்ல எடுத்து வச்சு நின்னுகிட்டு இருக்க. பிரின்ஸ் வேற வழி இல்லாம ஓட வரான். இப்ப எல்லாருமே ஓடி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஜோ ட்வின்ஸ் தான் பொத்துன்னு விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் ஷிண்டோ மூசெல்லாம் வந்துடுறாங்க. மூசெல்லாம் நான் என்னோட ஹோம் கண்ட்ரிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிக்கோக்கும் ஓடி முடிச்ச வேகத்துக்கு செம்மையா இருமல் வந்துகிட்டே இருக்கு, பயங்கரமா கணச்சிக்கிட்டு கிடக்குறான். இன்னொரு பக்கம் யூகே என்னடானா புல்லோட புல்ல அப்படியே ஐத்தியம் ஆயிட்டான். கடைசியா தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. பிரின்ஸ் என்னன்னா ஓட முடியாம செத்துக்கிட்டு வரான். ஹைஜி ஃபர்ஸ்ட் உன்னோட உடம்பு 5 கிலோமீட்டர் பிசிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும்டா, அதனாலதான் இப்படி ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிரின்ஸ்க்கு ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னே நான் இந்த பட்டர்ஃப்ளையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை பிடிக்க போறான். அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை ஃபாலோ பண்ணியே எப்படியோ ஓடி பொத்துன்னு அவனும் விழுந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் ஹைஜி வாங்க எல்லாம் சாப்பிட போலாம், பிரேக்ஃபாஸ்ட் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறான். அப்போ இவங்க எல்லாரும் காக்கிரோவை பாக்குறாங்க. அவன் என்ன நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறான். இவன் என்னோட மனசுனால வேற எதுவும் மாட்டா, இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ டென்ஷன் சொல்றாங்க. அந்நேரம் கூரஹராவும் இவங்க கிட்ட இப்ப புரியுது அவங்களோட ஐடியா எந்த அளவுக்கு முட்டாள்தனமானதுன்னு சொல்லிட்டு. உங்களால 5 கிலோமீட்டரே சரியா ஓட முடியல, ஆனா ஹாக்குனேக்கிடன்ல கிட்டத்தட்ட ஒரு ஆள் 20 கிலோமீட்டர் ஓடணும். அண்ட் அதுக்குன்னு எக்கச்சக்க வேறு இன்டென்ஸா இதோட பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம இன்னுமே 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்தா கூட அங்கெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹைஜியும் சொல்றான். அவன் சொன்ன ஒன்னும் தப்பு எல்லாம் கிடையாது, ஆனால் அதுக்குன்னு நம்ம கிட்ட 10 வருஷம் டைம் எல்லாம் கிடையாது, இன்னும் நம்ம கிட்ட 10 மாசத்துக்கு கம்மியான டைம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இப்போ இவங்க வீட்டுல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கப்ப ஹைஜி இவங்க கிட்ட எல்லாம் சொல்றான். நம்ம ஹாக்குனேக்கிடன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளு 5000 மீட்டர்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ள கிராஸ் பண்ணி ஆகணும், அதுதான் நம்மளோட இப்போ ஒரே கோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். ரஃபா சொல்ல போனா அப்படின்னா 1 கிலோமீட்டர் 3 நிமிஷத்துக்குள்ள கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். என்னது அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிங்குக்கு பயங்கர சாக்கா போச்சு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. பார்த்தா பாதி பேர் தான் நின்று இருக்காங்க, மீதி வேற எல்லாம் காணோம். அப்ப எல்லாரும் எலிப்பட்டு கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி போறான். அந்நியாரம் நிக்க சொல்றேன் யூகி நேத்து நைட்ல இருந்து ரூமுக்கு வரலாமே, கிளப்புக்கு போயிட்டான் போல அப்படின்னு சொல்றான். சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மத்தவங்களை கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி போய்கிட்டு இருக்கான். அந்நியாரம் கூரஹரா வழக்கம் போல முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிடறான். அவன் வழக்கம் போல சம ஸ்பீடா ஓடி போய் ரிவர் கிட்ட நின்றுறான். அந்நியாரம் ஒரு பொண்ணு திடீர்னு வருதாங்க. அந்த பொண்ணு கரெக்டா அந்த ஏத்தத்துல இருந்து இறக்கத்துல சம ஸ்பீடா ஓடி வந்துகிட்டு இருக்கு கத்திக்கிட்டு. அந்த கூரஹரா கிட்ட நின்னதுக்கு அப்புறம் அவன் ஒன்னும் பெருசாலாம் கண்டுக்கல. அந்நியாரம் அவன் நீ கான்சே யூனிவர்சிட்டியை சேர்ந்தவனா, உனக்கு ஹைஜின்ற பேர்ல யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அடுத்து இப்ப மத்த எல்லாருமே ரன்னிங் ஓடி முடிச்சிடறாங்க. அந்நியாரம் இந்த ஒரு பொண்ணுமே பாக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே புதுசா இருக்குது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஹைஜியுமே கடைசியா பிரின்ஸை தட்டு மாதிரி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. அந்நியாரம் இந்த பொண்ணுமே கை காட்டுது ஹைஜிக்கு. ஹைஜியுமே அந்த பொண்ணு கிட்ட நின்னு ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். போகணும் தான், நான் காலையில ரொம்ப ஃபாஸ்டாவே இங்க நின்ட்டேன், பட் யாருமே அவ்வளவு சீக்கிரம் வரல அப்படின்னு சொல்றான். நாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜியும் சொல்றான். இவங்க ரெண்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்நியாரம் தான் மூசாக்கு ஞாபகம் வருது. ஆமா இவ அந்த வெஜிடபிள் ஷாப் ஓனரோட பொண்ணு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் கேட்கறான். இல்ல எனக்கு தெரியல, இந்த பொண்ணு வெறும் ஸ்கூல் தான் படிக்கிற, ரொம்ப சின்ன பொண்ணு பாப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். அந்நியாரம் ஹைஜி வாங்கடா ரிட்டர்ன் போலாம் அப்படின்னு சொல்றான். அந்நியாரம் பின்னாடி இருந்த அந்த ஒரு பொண்ணுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. இது கிட்டக்கு அப்புறம் பயலுக்கு எல்லாருக்கும் அப்படியே உற்சாகமாயிருது. அப்படியே நைட் ஆகுது. நைட் அந்த ஒரு கிளப்ப காட்டுறாங்க. அங்க யூகி ஜாலியா எல்லா பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான். முன்னாடி திரும்பி பார்த்தா ஹைஜி நின்னுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேல நீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவனை கத்திக்கிட்டு இருக்கான். நீ உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னது எனக்கு சரியா கேட்கல, நீ உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா என் பின்னால வந்துகிட்டு இருக்காத, நான் ஓடணும்னு சொல்லிட்டு எந்த வித பர்பஸுமே கிடையாது எனக்கு, நான் ஓடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். யூகி உனக்கு எந்த வித பர்பஸும் இல்ல, ஆனா எனக்கு பர்பஸ் இருக்குது. ஹாக்குனேக்கிடன்ல 10 பேர் சேர்ந்து தான் ஓட முடியும், அதனால நீ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உன்னோட பர்பஸ்க்காக என்னால வந்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறான். ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், என்னோட பர்பஸ்க்காக உன்னை எப்படி நான் யூஸ் பண்ணிக்க கூடாது, அது தப்பு தான். அப்ப நீ ஓட வர வேணாம்னு சொல்ல வரியா? இல்ல நீ எதுக்கு ஓட வந்துகிட்டு, நான் இனிமே டெய்லி உன் கூட இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. யூகி புலம்பிக்கிட்டே என்னை இங்க கூட்டு வந்துட்டானே இந்த பைத்தியக்காரன், நீ விடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்போட தான் நின்னுகிட்டு இருக்கான். இப்ப ஆப்போசிட்ல பார்த்தா நேத்து அந்த ஒரு பொண்ணு இவங்களோட வீட்டு வாசல்ல தான் நின்னுகிட்டு இருக்கு சைக்கிள் வச்சுக்கிட்டு. யூகியுமே யாரோட அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். யாரோ ஹைஜி சொல்றான். இவா நேம் ஹானாக்கா, இவ நம்மளோட வெஜிடபிள் ஷாப்போட ஓனர் தான், நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். நீங்க ஹானான்னு சொல்லியே சாட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதனால நான் ஏர்லி மார்னிங்கும் லேட் நைட் மட்டும் தான் உங்க கூட இருப்பேன், உங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. 2 நாள் அப்படியே ஏன்டா வந்தோன்ற மாதிரி வெறுத்துக்கிட்டு இருந்த எல்லாரும் உட்காந்து இப்ப வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் மட்டும் இடியே விழுந்தாலும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வழக்கம் போல நின்னுகிட்டு இருக்கான். நம்ம டீம்ல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். நேரம் கூரஹரா வழக்கம் போல வேமா ஓட பாக்குறான். இரு கூரஹரா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இன்னைக்கு இவங்க எல்லாரும் அங்க ஓடி முடிக்கிற டைமிங்க நோட் பண்ணணும், அதனால நீ ஹானா கூட நின்னு ஹெல்ப் பண்ண அதுக்கு அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான். அண்ட் இவங்க கிட்டயுமே நாங்க உங்களோட டைமிங்க நோட் பண்றதுக்காக நீங்க
ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்க கூடாது, உங்களோட ஓன் பேஸ்ல தான் நீங்க ஓடணும், அதை பொறுத்து தான் நான் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் ஷெட்யூல் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறான் ஹைஜி. வழக்கம் போல பிரின்ஸ் நோஞ்சா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க ஹைஜி அவன் கூட ஓடி வந்துகிட்டு இருக்கான். அங்க போய் எல்லாம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் டைமிங் வந்து ஹானாவும் கூரோஹராவும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓடிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் யூகியும் வந்துட்டு அப்படின்னா இது ஹைஜியோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் மூசா கிட்ட. அது இப்ப வரை எங்களுக்கே டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். இந்த மாதிரி ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி ஓட வைக்கிறதே ஒரு வயலன்ஸ் தான், இதுல இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற கூட்டு வந்துகிட்டு இருக்கானா, நம்மள இவன் பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யூகி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதனால ஒரு விஷயம் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு, கிங் கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் மறைஞ்சிருக்குன்றதே நமக்கு தெரியாம போச்சு பாருங்க அப்படின்ட்டு அங்க பாக்குறான். அவன் வந்துட்டு என்னன்னா அந்த ஹானா பொண்ணு கிட்ட அப்படியே நின்று ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா. ஆனாவுமே எடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க, எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு இவங்களுமே அப்படியே ஜாலியா பாய் சொல்லிட்டு நிக்கிறாங்க. அந்நேரம் பின்னாடி இருந்து ஹைஜின் பாத்தீங்களா நான் சொன்னது உண்மை, நீங்க இந்த மாதிரி ஓடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டுட்டு ஜோ ட்வின்ஸும் ஆமா தல நீ சொன்னதான் கரெக்ட், நாங்க மட்டும் ஹாக்கனே கிட்டன்ல ஓடணும் எக்கச்சக்க பொண்ணுங்க இது மாதிரி வந்து பார்க்க தான் செய்வாங்க, நீ எங்களை ஓட வைக்கிறதுக்காக ஏதோ போய் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு சொல்லிட்டு நினைச்சோம், ஆனா உன்னை தப்பா நினைச்சிட்டேன், எங்களை மன்னிச்சிருத்தல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா நீங்க மட்டும் இமேஜின் பண்ணுங்க அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் உங்களுக்காக எக்கச்சக்க பொண்ணுங்க அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஹைஜி. அப்படின்னா நம்ம வின் பண்ணிட்டா நம்ம பயங்கர ஃபேமஸா கூட ஆயிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கத்த வச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் மவுண்ட் ஹாக்கனே தான் வேர்ல்டுல ரொம்ப ஸ்டீப்பஸ்டானது அப்படின்ட்டு சொல்றான், which means ரொம்பவே செங்குத்தான ஒண்ணு அப்படின்ட்டு அவங்கள சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் வந்துட்டு ரன் வித் தி விண்ட்ல இவங்க டீம் யூஸ் பண்ற ஒரு சிக்னேச்சர் டயலாக், மவுண்ட் ஹாக்கனே இஸ் தி ஸ்டீப்பஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மவுண்ட் ஹாக்கனே தான் வேர்ல்டுல ரொம்ப செங்குத்தான இடம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இது. செங்குத்துனா ஒண்ணு இல்லங்க, நம்ம அப்படியே ரொம்ப ஏத்தமா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாக்கனே அந்த ஒரு ரிலே நீங்க பாக்குறப்ப தெரியும் ரொம்ப ஏத்தமான ரோடா தான் இருக்கும், அதுல ஏறதே பயங்கர கஷ்டமா இருக்கும், அதைத்தான் இங்க வந்துட்டு ஹைஜி மென்ஷன் பண்ணிருப்பான். இவங்க எல்லாம் கீழே நின்னுகிட்டு இருக்கப்ப மேல ரோட்ல ஒருத்தன் ஓடி போய்கிட்டு இருக்கான். நேரா டக்குனு கூரோஹராவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே சாயங்காலம் ஆகுது, அந்த வெஜிடபிள் ஷாப்புக்கு தான் ஹைஜி போயிருக்கான். இன்னைக்கு நான் நல்லா ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறான். ஆமா நீ ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்ண, ஒரு அத்லீட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஆடியன்ஸ் முன்னாடி இன்னுமே பெட்டரா வெளியே கொண்டு வர முடியும், அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். ஆனா எனக்கு இது ரொம்ப ஃபன்னா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றா. அண்ட் உங்களோட கனவு எல்லாமே உண்மையாகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்ட்டு அவ சொல்றான். அவங்களோட அப்பா வந்துட்டு கண்டிப்பா உண்மையாகும், ஏன்னா ஹைஜி 4 வருஷமா கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே. அண்ட் இப்போ உங்ககிட்ட நல்ல டீம் மெம்பர்ஸுமே இருக்கிறாங்கல்ல, ஆனா இன்னைக்கு ஒருத்தன் பின்னாடி பைசைக்கிள்ல போகும்போது பைசைக்கிள் விடவே அவன் செம்ம ஃபாஸ்டா போனானா, பைசைக்கிளாலே ஓவர்டேக் பண்ண முடியாம அந்த அளவுக்கு ஸ்பீடான ஆளா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா நானும் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த கூரோஹரா அவன் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஹானாவும் கேக்குறா. இல்ல எனக்கு தெரிஞ்சவரை நான் அவனை கேள்விப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். சரி என்னவா இருந்தா என்ன, நாங்க ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கோம், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் எப்பனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணு, உனக்கு என்னனாலும் நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே இந்த பப்ளிக் பாத்ரூம்ல தான் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஷிண்டா வந்துட்டு சொல்றேன், இந்த ஹாக்கனே கிட்டனை பத்தி நான் இன்னைக்கு தான் கொஞ்சம் படிச்சேன், மொத்தம் 20 டீம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுமா, அதுல வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல நடந்த ஹாக்கனே கிட்டன் காம்படிஷன்ல டாப் 10ல வந்த டீம் ஃபர்ஸ்ட் 10 டீமா இதுல எடுத்துக்கிடுவாங்க. அண்ட் மீதி 10 டீமை செலக்ட் பண்றதுக்கு ஒரு குவாலிஃபயர் ரவுண்ட் நடத்துவாங்க, அதுல வந்து செலக்ட் ஆகிற 10 டீம் வந்துட்டு ஹாக்கனே கிட்டன்ல ஓட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்றான். இவங்க அப்படியே குளிச்சுட்டு வெளியே வரும்போது அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 10 டீம் செலக்ட் பண்றதுக்காக எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த குவாலிஃபயர்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 50 டீமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டோ சொல்றான். ஆனா நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ஒரு 10% இருக்குல்ல, கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ட்வின்ஸும் பேசிக்கிட்டு போறாங்க. அந்நேரம் பின்னாடி இருந்து கூரோஹரா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு சொல்றான். அந்த குவாலிஃபயர்ல கலந்துக்கிறதுக்கு 5000 மீட்டர் 16 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள நம்ம ஓடி முடிச்சாகணும், இல்ல அப்படின்னா 10,000 மீட்டர் 30 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணி ஆகணும், இதெல்லாம் சத்தியமா உங்களால முடியாது, அதனால நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போடுறதெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூரோஹரா சொல்றான். இல்ல அதுல உனக்கு என்னடா பிரச்சனை இருக்குது, இப்ப எங்களுக்காவது பரவாயில்ல ரன்னிங் ஓட தெரியாது அதனால வராது, நாங்க இந்த மாதிரி பயப்படலாம் சரி, ஆனா நீ நல்லா ஓடுற செம ஃபாஸ்டா இருக்கு, அப்புறம் எதுக்கு நீ இதை பார்த்து இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ட்வின்ஸ் கேக்குறாங்க. அவன்கிட்ட ஒருவேளை எங்களை பத்தி கவலைப்படுறேன்னு நினைச்சனா அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், நாங்க நல்லா ஓடுறோம், அதனால நீ எங்க கூட ஓட மட்டும் செய்ய, டீமா ஓடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்நியார் கூரோஹராவை ரொம்ப அப்படியே அமைதியா யோசிச்சுக்கிட்டே நான் வந்துட்டு டீமா ஒரு டீம் பிளேயர்ஸ் கூட எல்லாம் இந்த கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்றது எனக்கு சுத்தமா தெரியாது வராது அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது, எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. எங்கடா கூரோஹராவா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேக்குறான். அவன் எப்பயும் போல முன்னாடி ஓடிட்டா அப்படின்ட்டு இவங்களும் சொல்றாங்க. கூரோஹரா வந்துட்டு அந்த ரிவர் கிட்ட வந்து நிக்கிறான். நேரம் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, எனக்கு தெரியும்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல கூரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து பின்னாடி நிக்கிறான். இவன் யாரு என்னன்றத அடுத்த எபிசோட்ல இன்னுமே டீடைலா காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த எபிசோட்ல இருந்து ஹாக்கனே கிட்டனை பத்தி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணி எப்படி ஹாக்கனே கிட்டனுக்குள்ள என்டர் ஆக போறாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.